விருதுநகரில் மின் இணைப்பை மாற்றுவதற்கு 10,000 லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தாலுகாவில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் ஒரு முனை மின்சாரத்தில் இருந்து மும்முனை மின்சார இணைப்பு வாங்குவதற்காக வெம்பக்கோட்டை மின்வாரியத்தை அணுகியுள்ளார். அப்போது அங்கு உதவி மின் பொறியாளராக இருக்கும் சேதுராமன் என்பவர் 10,000 லஞ்சம் கேட்டுள்ளார். இதனை ரவிச்சந்திரன் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் கூறியுள்ளார். பின்னர் அவர்களின் உதவியுடன் ரசாயனம் தடவிய பணத்தை சேதுராமனிடம் கொடுத்துள்ளார். பணத்தை சேதுராமன் வாங்கியபோது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் சேதுராமனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக உள்ள அழகுமீனா கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு தடையில்லா சான்றிதழ் வாங்கி மின் இணைப்பு பெற்று அடுக்குமாடி குடியிருப்புகளை விற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் காவல் ஆணையராக பதவி வகித்து வந்தவர் IAS அதிகாரி அழகுமீனா. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பதவி உயர்வு பெற்று தாம்பரம் மாநகராட்சியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றார். இந்த நிலையில் கடந்த வாரம் IAS அழகுமீனா சேலையூர் காவல் நிலையத்தில் AK பில்டர்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர் மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் AK பில்டர்ஸ் நிறுவனம் சேலையூர் 46வது வார்டு பகுதியில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றை கட்டி முடித்து அதனை விற்பனை செய்துள்ளது. அந்த அடுக்குமாடி கட்டிடத்திற்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டு மின் இணைப்பை பெற்றுள்ளனர். அதில் தன்னுடைய கையெழுத்தை போலியாக கையொப்பம் இட்டு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அழகுமீனா புகார் அளித்துள்ளார். இது சம்பந்தமாக விசாரணை செய்த காவலர்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் மின் இணைப்பை வழங்குவதற்கு டிரான்ஸ்பார்மர்கள் பொருத்தப்பட்டுள்ளதைக் கண்டு சந்தேகமடைந்தவர்கள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இந்த கட்டிடத்திற்கு எவ்வாறு மின்சாரம் வழங்கப்பட்டது என சேலையூர் மின்சார அலுவலகத்தில் கேட்டுள்ளனர். அதற்கு மாநகராட்சி சார்பில் தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் தான் கட்டிடத்திற்கு மின் இணைப்பு வழங்கியதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சியில் கட்டிடம் திட்டமிட்டபடி கட்டவில்லை, எப்படி தடையில்லா சான்றிதழ் வழங்கினர் என கேட்டபோது அதனை பார்த்த அழகுமீனா அதிர்ந்து போயுள்ளார். மேலும் இது தன்னுடைய கையெழுத்து இல்லை என்பதை அறிந்த அழகுமீனா போலியாக சித்தரித்து தடையில்லா சான்று வழங்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து உள்ளார். உடனே AK பில்டர்ஸ் நிறுவனம் மற்றும் உரிமையாளர் மீது சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் புகழ்பெற்ற கைலாசகிரி மலை சுப்பிரமணியர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை பெருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் காவடி எடுத்து வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி மலையில் எழுந்தருளியுள்ள புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடந்த 3 நாட்களாக புஷ்ப காவடி, பரணி காவடி, பால் காவடி, மயில் காவடி என பல்வேறு வகையான காவடிகள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். மேலும் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்களுக்கு அதிமுக மாதனூர் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் 5 வகையான அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் ஐயப்பன், சிவக்குமார், கைலாசகிரி கிளைக்கழக செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆடி கிருத்திகை விழாவில் 3 லட்சம் பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து காலை முதல் மாலை வரை 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடிகள் செலுத்தி முருகப்பெருமானை வழிபட்டனர். மேலும் மாலை 7 மணி அளவில் சரவண பொய்கை திருக்குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெற்றது. இதற்காக மலைக்கோவிலில் இருந்து வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் தெப்பக்குளத்தில் எழுந்தருளினார். இதில் அமைச்சர் R. காந்தி, திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் M. பூவதி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு மற்றும் கற்பூரம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
வேலூர் அருகே குடிநீர் குழாய்களில் கழிவுநீர் மற்றும் இரும்பு துகள்கள் கலந்து குடிநீர் துர்நாற்றத்துடன் விநியோகிக்கப்படுவதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அடுத்த பெருமுகை ஊராட்சியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்குள்ள குடிநீர் தேக்க தொட்டியில் இருந்து அப்பகுதி முழுவதும் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக குடிநீர் குழாயில் துருப்பிடித்த இரும்பு துகள்கள் கலந்து துர்நாற்றத்துடன் குடிநீர் வருவதாகவும், நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து பல மாதங்கள் ஆவதாகவும், குடிநீர் குழாய் உடைந்த நிலையில் இருப்பதால் கால்வாய் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி ஊர் மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி போலீசார் ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து குடிநீர் தேக்க தொட்டி சுத்தம் செய்து உடைந்த பைப்லைன் சரி செய்து தருவதாக உறுதியளித்த நிலையில் அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.